சினிமாவில் நடிப்பும் அதே நேரம் அழகும் உள்ள நடிகைகள் ஒரு சிலரே இருக்கின்றனர். இந்த இரண்டையும் இயற்கையாகவே பெற்று திகழ்ந்தவர்தான் கேரளாவை சேர்ந்த மோனிஷா உன்னி. தமிழில் வந்த பூக்கள் விடும் தூது என்ற படத்தில்தான் மோனிஷா தமிழில் அறிமுகமானார். பார்ப்பதற்கு சிறு குழந்தை போல் இவரது தோற்றமும் அவருக்கு நல்ல அறிமுகத்தை பெற்று கொடுத்தது. அதன் பின் 1989 சத்யராஜ் நடித்த திராவிடன் என்ற படத்தில் ஒரு சிறு வேடத்தில் நடித்தார். 1992 குரு தனபால் இயக்கத்தில் வெளிவந்த உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்தின் வெற்றி இவரை தமிழ் ரசிகர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது. ஆனால் இந்த படம் வெளிவந்த சில மாதங்களில் 1992 ஆலப்புழா சென்று கொண்டிருக்கும் போது அவரின் கார் எதிர்பாராமல் விபத்தில் சிக்கியது. இதில் காரில் பின் சீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மோனிஷா விபத்தில் சிக்கி பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருக்கிறார். மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அதிர்ச்சி அளித்தனர். முன்னதாக அவரின் தாய் விபத்தில் சிக்கி காரில் இருந்து தூக்கி எறியப்பட்டு படுகாயம் அடைந்தார்.